அண்மை செய்தி. IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக ஆளுநரின் முதன்மை செயலாளர் உள்ளிட்ட IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஆளுநரின் முதன்மை செயலாளர் கிலோஷ்குமார் வீட்டு வசதித்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் சென்னை உட்பட 5 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை, திருவள்ளூர், ராமநாதபுரம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மாவட்ட ஆட்சியராக மாலதி ஹெலன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தி. IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக ஆளுநரின் முதன்மை செயலாளர் உள்ளிட்ட IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஆளுநரின் முதன்மை செயலாளர் கிலோஷ்குமார் வீட்டு வசதித்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை உட்பட 5 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை, திருவள்ளூர், ராமநாதபுரம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அந்த வகையில் சென்னை மாவட்ட ஆட்சியராக மாலதி ஹெலன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா அரி, அரியலூர் மாவட்ட ஆட்சியராக மிருணாளினி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை உட்பட 5 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை, திருவள்ளூர், ராமநாதபுரம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்கள் என்ன? பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்து தற்போது தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல ஆளுநர்களுடைய தனி செயலாளராக இருந்த கிலோஷ்குமார் அவர்களையும் பணியிட மாற்றம் செய்து தற்போது தமிழ்நாடு அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. ஆளுநருடைய பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்த கிலோஷ்குமார் தற்போது வேறொரு துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது ஹவுசிங் அண்ட் அர்பன் வீட்டு வசதி துறையினுடைய வளர்ச்சி துறையினுடைய செயலாளராக அவர் தற்போது மாற்றம் செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சரண்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் அடிஷனல் டைரக்டர் ஆஃப் சோசியல் வெல்ஃபேரில் இருந்தவர். அவர் தற்போது வேறொரு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட ஆட்சியராக தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மிருணாளினி IAS டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்தவர். தற்போது அவர் அரியலூர் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மாலதி ஹெலன் IAS பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியராக இருந்தவர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்தவர். அவர் தற்போது சென்னை டிஸ்ட்ரிக்டில் மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னையில் ஏற்கனவே இருந்த ரஷ்மி சித்தார்த் அவருக்கு பதிலாக தற்போது மாலதி ஹெலன் IAS அவர்கள் சென்னை மாவட்ட ஆட்சியராக பணியாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகுரு பிரபாகரன் IAS அவர் ஏற்கனவே கமிஷனர் ஆஃப் கார்பரேஷன் ஆஃப் கோயம்புத்தூரில் இருந்தவர். அவரை பொறுத்த வரைக்கும் கோவை மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்தவர். அவர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பணியாற்றுவார் என தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது. கவிதா IAS அவர்கள் ஏற்கனவே ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர். தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷனில் இருந்தார். அவர் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பணியாற்றுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பல்வேறு மாவட்ட ஆட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஆளுநருடைய தனி செயலாளராக இருந்த கிலோஷ்குமார் தற்பொழுது வீட்டு வசதி துறையினுடைய செயலராக மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.